பறக்க கத்துக்கலாமா? ஹே மாதான், இன்னைக்கு ஏரோப்ளேன் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றியா? நம்ம லாஸ்ட் வீடியோல ஏரோப்ளேனோட மூமெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல அதோட கண்டினியூவேஷனா ஏரோப்ளேன் இந்த மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பேசிக்கா ஏரோப்ளேன் கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற கண்டெக்ட்ல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஹவு டு ஸ்டீர் ஏர்கிராஃப்ட், அதாவது ஒரு ஏர்கிராஃப்டை எப்படி டிரைவ் பண்றது, இல்லை ஒரு பேசிக் மூமெண்ட்ஸ் ஏர்கிராஃப்டுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சொன்னோம், ஏரோப்ளேன் வந்து அதோட சிஜி பொசிஷன், அதாவது மொத்த ஏரோப்ளேனோட வெயிட்டை ஆவரேஜா ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து ஆக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால ஏரோப்ளேனை பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த சிஜியை பொறுத்து ஏரோப்ளேன் 3 ஆக்சிஸ்லையுமே ரொட்டேட் ஆகும். அதில் கடல் 3 ஆக்சிஸ்லையுமே ஏரோப்ளேன்ல ரொட்டேட் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு ரொட்டேஷனையும் நம்ம ஒரு மோஷனா சொன்னோம். அதாவது நோஸ் அப் அண்ட் நோஸ் டவுன், சைட் டு சைடு ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகிறத நம்ம பிட்சிங்னு சொன்னோம். வெர்டிக்கல் ஆக்சிஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகிறது, அதாவது நோஸ் ரைட் நோஸ் லெஃப்ட், அதை வந்து நம்ம யாயிங்னு சொன்னோம். நோஸ் டு டெய்ல இருக்கிற ஆக்சிஸ்ல ரொட்டேட் ஆகுது, அதாவது ஒரு விங் அப் இன்னொரு விங் டவுன், அதே மாதிரி அடுத்த விங் அப் இன்னொரு விங் டவுன், அதை வந்து நம்ம ரோலிங்னு சொன்னோம். ஸோ இந்த 3 ரொட்டேஷன்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்டை வச்சுதான் நம்மளால ஏர்கிராஃப்டை ஸ்டீர் பண்ண முடியும், அதாவது ஏர்கிராஃப்டை டிரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஏர்கிராஃப்ட்ல நான் ஆல்டிடியூட் கெயின் பண்ணோம், அதாவது மேலே போகணும் இல்லைனா கீழே இறக்கலாம் அப்படின்னா நான் இந்த பிட்சிங் மோஷன் யூஸ் பண்ணேன். இந்த நோஸை அப்பு இல்லை டவுன் பண்றது பிட்சிங் இல்லையா? ஸோ இந்த பிட்சிங் மோஷனை நான் வந்து ஏர்கிராஃப்டுக்கு இன்டியூஸ் பண்ணணும், அதாவது ஏர்கிராஃப்டுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னா என்கிட்ட ஹரிசான்டல் ஸ்டெபிளைசர் ஒன்று இருக்கும், லைக் பின்னாடி. அந்த ஹரிசான்டல் ஸ்டெபிளைசரோட லிஃப்டை குறைக்கிறதும் அதிகமாக்குறது மூலமா என்னால இப்போ நான் டெய்லோட லிஃப்ட் அதிகமாகனா என் நோஸ் டவுன் ஆகும், டெய்லோட லிஃப்ட்டை கம்மியாகனா என்னோட நோஸ் அப் ஆகும். ஸோ இதை வச்சு கொண்டு வர முடியும். அந்த வேலையை பார்க்கறதுக்கு எங்கிட்ட எலிவேட்டர் அப்படின்னு ஒரு ஹிஞ்சிடு சர்ஃபேஸ் இருக்கும். அதாவது நம்மளோட ஹரிசான்டல் ஸ்டெபிளைசருக்கு பேக் சைட்ல ஒரு மூவபிள் பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டை நான் அப்ல ரொட்டேட் பண்ணனா அது வந்து எலிவேட்டர்ல லிஃப்ட்டை ஸ்பாயில் பண்ணும். ஸோ என்னோட நோஸ் வந்து அப் ஆகும். ஸோ எலிவேட்டர் டவுன் பண்ணனா லிஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஹரிசான்டல் ஸ்டெபிளைசர்ல. ஸோ என்னோட நோஸ் வந்து டவுன் ஆகும், ஐ மீன் ஏர்கிராஃப்டோட நோஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ எலிவேட்டர் அப் பிட்ச் அப், எலிவேட்டர் டவுன் பிட்ச் டவுன். ஸோ ஏரோப்ளேன் மேலே போகணும்னா எலிவேட்டர் மேலே எடுத்து வரணும், கீழே போகணும்னா எலிவேட்டர் கீழே கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பைலட் கையில் இருக்க பைலட் ஸ்டிக் வச்சு நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் ரைட் லெஃப்ட் டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து யாயிங் மோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த யாயிங் மோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பின்னாடி வெர்டிகல் ஸ்டெபிளைசர் இருக்கும். வெர்டிகல் ஸ்டெபிளைசரோட எண்ட்ல எலிவேட்டர் மாதிரியே ரட்டர்னு ஒரு மூவபிள் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ரட்டர் டு த ரைட் சைட் டர்ன் ஆகும், ரட்டர் டு த லெஃப்ட் சைட் டர்ன் ஆகும். இதுக்கு அடுத்து ரோல்னு ஒரு மோஷன் இருக்கு. நான் ஒரு ஸ்டீப் டர்ன் எடுக்கணும், அதாவது இப்படி வெங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு டர்ன் எடுக்கணும். நீங்க பைக் இப்படி ஓட்டும் போது சாஞ்சி ஒரு டர்ன் பண்றீங்களா, ஒரு பக்கம் அப் சைடு ஒரு பக்கம் டவுன் சைடு ஒரு இன்க்ளினேஷன்ல ஒரு டர்ன் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம இந்த ரோல்னு சொல்றோம். ஈவன் அங்கேயுமே நம்ம ரோல் இல்லை பேங்கிங்னு சொல்லுவோம், ஏர்கிராஃப்ட்லயும் ரோல் இல்லை பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரோல் மோஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட எய்லரான்ஸ், அதாவது ஏர்பிளைன் கிட்ட எய்லரான்ஸ் அப்படின்னு 2 சர்ஃபேஸ் இருக்கும். எப்படி ரட்டருக்கு பின்னாடி ஒரு ஹிஞ்சிங் சர்ஃபேஸ், ஹரிசான்டல் ஸ்டெபிளைசருக்கு முன்னாடி ஒரு ஹிஞ்சிங் சர்ஃபேஸ் வருதோ அது மாதிரி விங்கோட டிப்புக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன 2 கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் இருக்கும். அது ஆப்போசிட்ல ஒர்க் ஆகும். ஒரு விங் டவுன் ஆச்சுன்னா ஒரு விங்ல அப் ஆகும், அதே மாதிரி வைஸ் வெர்சா ஆகும். ஸோ நான் டர்ன் பண்ணோம் அப்படின்னா இந்த எய்லரான்ஸ் எங்கேஜ் பண்ணணும். ஒரு எய்லரான் அப் ஆகும், ஒரு எய்லரான் டவுன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு விங்ல லிஃப்ட் குறையும், இன்னொரு விங்ல லிஃப்ட் அதிகமாகும். ஸோ ஏர்கிராஃப்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் டர்ன் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் த்ரஸ்ட் கொடுக்கறதுனால இது வந்து ஒரு டர்ன் எடுக்க முடியும் இல்லைன்னா இதை வந்து பேங்கிங் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரோலிங் ஆஃப் த ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் அப் அண்ட் டவுன் வி யூஸ் எலிவேட்டர்ஸ் டு மூவ் த நோஸ் அப் அண்ட் டவுன். ஃபார் ரைட் அண்ட் லெஃப்ட் வி யூஸ் ரட்டர். ஹார்ட் டர்ன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ரன்வே இங்கே இருக்கு, நான் ஒரு டர்ன் பண்ணிட்டு திரும்ப அந்த ரன்வேக்கு வராம நான் ஹார்டா திரும்ப டர்ன் பண்ணி ரன்வேக்குள்ள வரணும் அப்படின்றப்போ ரட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹார்ட் டர்ன்ஸ் வி யூஸ் ரட்டர்ஸ். ஒரு ஸ்டீப் அண்ட் ஸ்மூத் கர்வ் ரிட்டர்னுக்கு வந்து நம்ம எய்லரான்ஸ் யூஸ் பண்ணுவோம், அது வந்து ரோலிங் மோஷன்ல கொண்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா அனிமேஷன்ஸும் நான் இந்த வீடியோவில் போட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி பேசிக்கலி கண்ட்ரோல். இன்னும் மேனுவர்ஸ்லாம் நிறைய இருக்கு. அண்ட் ஈவன் இங்கேயே வந்து ரட்டரும் இருக்கு எய்லரானும் இருக்கு, ரெண்டுமே டர்ன் தான் பண்ணுவோம். நமக்கு எதுக்கு 2 கண்ட்ரோல் சர்ஃபேஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஃபார்மா இந்த வீடியோவில் பேசிக்கா ஒரு ஏரோப்ளேன் எப்படி கண்ட்ரோல் பண்றது, என்னென்ன வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க, பேசிக்கா ஒரு ஏர்பிளைன் என்னென்னலாம் பண்ணும்
அது மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அட்வான்ஸ் டாபிக்ஸ் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். Thanks Madhan. Super புரிஞ்சிச்சு. Next video la meet பண்ணுவோம். Bye.